அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம் ஒரு வாஸ்து குறிப்பை பார்க்கலாம். அனைவருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு வாஸ்து குறிப்பு. இதை நீங்கள் சரியாக வீட்டில் பார்த்துட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் முக்கியமானது எது அப்படின்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டினுடைய அளவு அதாவது வீடு எவ்வளவு பெருசாக இருக்கோ அதனுடைய அந்த சென்டர் பாயிண்ட் இதை தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மஸ்தானத்தில் நாம் எந்த வெயிட்டும் வைக்கக்கூடாது. அந்த இடம் காலியாக இருக்கணும். அதனால தான் முன்காலங்களில் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலில் பெருசாக அதாவது சென்டர் பிளேஸில் எதையும் வைக்க மாட்டாங்க, காலியாக இருக்கும். இது அந்த எந்த வீடாக இருந்தாலும் இது முக்கியமானது. இதற்கு அடுத்து சமையல் அறை, பூஜை அறை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ ஒரு வீட்டிற்கு, அதே மாதிரி சமையல் அறையும் அவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த சமையல் அறை எந்த இடத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. அதாவது வீட்டினுடைய அக்னி மூலையில் இந்த சமையலறை இருக்க வேண்டும். அக்னி மூலை அப்படின்னு சொல்லும்போது தென்கிழக்கு பகுதி. இந்த தென்கிழக்கு பகுதியில் தான் சமையல் அறை அப்படின்றத நாம் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதாவது சவுத் ஈஸ்ட் இந்த இடம்தான் அக்னி மூலை. இந்த இடத்துல சமையலறை அப்படின்றது இருக்கணும். அந்த இடத்துல சமையலறை இருப்பது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த சமையல் அறையிலேயே அந்த வீட்டினுடைய எஜமானி அமர்ந்து சாப்பிடும்போது வீட்டில் ஐஸ்வர்யம் குடிகொள்ளும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பாயிண்ட், சமையலறை எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது. இரண்டாவது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நாம் சமைக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்து கொண்டு அல்லது அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ, முன்காலத்தில் அடுப்புகள் கீழே இருக்கும், அதனால் அமர்ந்து சமைச்சாங்க. இப்போ கேஸ் மேடை அப்படின்றது இருக்கிறதுனால நின்றுட்டு சமைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய முகமாகப்பட்டது கிழக்கு நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி தான் சமையலறையை நாம் அமைக்கணும். இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து செய்யலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அல்லது நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வீடு கட்டுகின்றவர்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அறையாகப்பட்டது இப்போ நம்ம சொன்ன முறைப்படி இருக்கும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா என்ன செய்வது அப்படின்னா, நீங்கள் அந்த சமையல் அறை அப்படின்றது அக்னி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கும். கிரகங்களில் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த அக்னி மூலை. இப்போ வாடகை வீட்டில் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வீடியோ பார்த்து சொல்லுவீங்க. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மேக்சிமம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை அப்படின்னா நாம் அந்த இடத்துல, அதாவது வேறு இடத்துல இருக்குது, ஈசானிய மூலையில் இருக்குது சமையலறை, நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போதோ, அல்லது வேறு வேறு பகுதிகளில் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்குது. ஏன்னா அக்னி மூலையில் தான் சமையலறை இருக்கணும், கிழக்கு நோக்கித்தான் நாம் நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ சமைக்கணும் அப்படின்னு நமக்கு வாஸ்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வேறு இடங்களில் இருக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டிலேயே கண்டினியூ பண்ணலாம். அல்லது ஏதோ தெரியாத பிரச்சனை எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது, இப்போ நீங்கள் சொன்னது தான் பிரச்சனையாக இருக்குமோ என்னவோ, எங்கள் வீட்டில் அக்னி மூலையில் சமையலறை இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் உங்களுக்கு எப்பொழுது முடிகின்றதோ நீங்கள் ஒரு நல்ல வீடாக பார்த்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவது தான் சிறந்தது. ஏன்னா வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதே சமையலறை தான். அந்த சமையலறையே தாறுமாறாக இருக்கும்போது நமக்கு எதுவுமே கலந்து வராது. இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சமையலறையில் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் இருப்பதினால அங்கே மேக்சிமம் பெண்கள் தான் இருந்து சமைப்பதனால அந்த இடத்தை நாம் சுத்தபத்தமாக வைத்து கொண்டால் சுக்கிர பகவானினுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு வியாதிகள் அப்படின்றதும் இல்லாமல் இருக்கும். அதாவது சமையலறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது பெண்களை பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெண்களை பாதிக்கும் அப்படின்னா அவர்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள்
ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பாத்திரங்கள் ஷிங்கில் போட்டால் நம்ம கழுவி வச்சுடணும். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் அங்கே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு சமைப்பது அப்படின்றதும் சிறந்தது. இந்த ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.